நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான 1500வது பிறந்த நாள் விழாவை நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபை சென்னை மாவட்டம் சமய நல்லிணக்க மாநாடாக சிறப்பாக காலையில் இருந்து இதுவரை நடத்தி முடித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து 1500வது மீலாது குறித்து அநேகமாய் அமர்ந்திருப்பவர்களில் 90% உலமாக்களாகவே இருப்பதால் தெரியாத செய்தி ஒன்றையும் சொல்லிவிட முடியாது என்றாலும் அழைக்கப்பட்ட கடமைக்கு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். எபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மக்கள் தலைவர், எல்லா தரப்பு மக்களின் தலைவர். அவர்கள் அரசரா? இல்லை. பெரும் பணக்காரரா? இல்லை. சரியாக வரலாற்றாசிரியர்களின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மியானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக வாழ்ந்தவர்கள். உலகத்தையே ஈர்க்கிற அளவுக்கு தேவையான பொருளாதார பலமோ அதிகாரங்களின் பின்புலமோ எதுவும் இல்லாமல் உலகத்தில் எல்லா மக்களையும் ஈர்த்த தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் சொல்லெல்லாம் இங்கே 200 கோடி பேரால் பின்பற்றப்படுகிறது. அவர்களின் செயலெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பதை விட அவர்களின் மௌனம் கூட பின்பற்றப்படுகிறது. எங்காவது நபிகளார் மௌனமாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது என்று அர்த்தம். அனுமதி இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வாய் திறந்து மறுத்திருப்பார்கள் என்று அர்த்தம். உலகத்திலேயே ஒரு தலைவரினுடைய மௌனம் கூட கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையாக இருக்கிறது என்பதில் அடங்கி இருக்கிறது. அவர்கள் ஏன் மக்கள் தலைவர் என்பது குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை அல்லவா? நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்தால், கொஞ்சம் கடுமையான உள்ளமுடையவராக இருந்தால் மக்கள் எப்பொழுதோ உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக என்பான் அல்லாஹ். ஒரு மக்கள் தலைவராக உலகத்தில் உருவாகுவதற்கு தேவையான எல்லா பயிற்சியும் மனித குலம் வழங்கவில்லை. படைத்தாளுகிற மன்னவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்கினான். ஆடு மேய்க்க அனுப்பினான். மேய்த்தார்கள். ஆடு மேய்க்கிற போதே அகிலத்தை மேய்ப்பதற்கான தகுதியை அல்லாஹ் கொடுத்தான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர், அண்ணல் மட்டுமல்ல அம்பியாக்களில் அநேகம் பேர் ஆடு மேய்த்ததற்கு காரணம் எழுதுவார்கள். காரணத்தோடு 3 பயிற்சிகளை அல்லாஹ் ஆடு மேய்த்த போது வழங்கினான் என்று எழுதுவார்கள். ஒன்று கியாமுல் அம்ர், ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆடு மேய்ப்பதன் மூலம் கற்றுக் கொடுத்தான். அஷ்ஷஃபகத்து அலல் ஹல்க், எல்லாரின் மீதும் எப்படி இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆடு மேய்ப்பின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மூன்றாவது ஹிஃபுதுன் நாஸ் மினல் அஅதா, விரோதிகளிடமிருந்து எப்படி மக்களை பாதுகாப்பது என்று கற்றுக் கொடுத்தான். ஓநாயிடமிருந்து ஆட்டை பாதுகாப்பது போல் மனித சமூகத்தை விரோதியிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது, ஆடுகளின் மீது அன்பு செலுத்துவது போல் ஷஃபகத் அலல் ஹல்க் என்கிற படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுவது எப்படி, இந்த 3 செய்திகளுக்குத்தான் அன்பியாக்கள் ஆடு வைத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். கஅன்னக குன்த தர்அல் கனம் என்கிற ஹதீஸ் வாசகத்துக்கு கீழே அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன அழகான வார்த்தை.
உலகத்தில் பெருமானாரிடம் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு கற்றுத்தந்த சஹாபாக்கள் ஒரு கோடி அர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அந்த பெருமக்களுக்கு. நீங்க ஆடு மேய்ச்சிங்களா என்றல்லவா கேட்க வேண்டும். நீங்களும் ஆடு மேய்ச்ச மாதிரி தெரியுதே, ரொம்ப ஒடுங்கி போய் கேட்கலாமா வேணாமான்னு கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நபி ஆடு மேய்க்கல, எல்லாரும் மேய்த்தார்கள். ஆமீன் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆடு மேய்ப்பிலே ஆரம்பித்த அன்னலாருடைய அல்லாஹ்வின் பயிற்சி அகிலத்தை ஆளுவதற்கு தேவையானதை எல்லாம் கொடுத்தான். எளிமை கொடுத்தான், நேர்மை கொடுத்தான், வாழ்வில் தூய்மை கொடுத்தான், காலமெல்லாம் அல்லாஹ் வாய்மையை கொடுத்தான். உலகத்தில் எத்தனை இயக்கங்களின் தலைவர்கள், இசங்களின் தலைவர்கள், பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், சமயங்களை தோற்றுவித்த தலைவர்கள், யாரிடத்திலேயும் காணப்படாத நேர்மையும் எளிமையும் வாய்மையும் தூய்மையும் அன்னலப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்த காரணத்தால் தான் அவர்கள் மக்கள் தலைவர். தொடர்ந்து 2 நாட்கள் அடுப்பெரியவில்லை என்பது உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கு வரலாறு இருக்கிறது? என்ன ஏழையாக எழுப்பு, ஏழையாக வாழவை, ஏழையாகவே மரணிக்க செய், எந்த தலைவன் வாயிலிருந்து பிரார்த்தனை வந்தது? உலகத்தில் எளிமையின் உச்சம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், கல்லை தூக்கியதை, மண்ணை தூக்கியதை, குழந்தையை தூக்கியதை, குழந்தைகளை கொஞ்சியதை, மண் சுமந்ததை, கந்தக்கில வயிற்றில கல்லை கட்டியது தெரியும், குழியிலே அவர்கள் மண்ணை இறைத்த நிகழ்ச்சி அபூதாவுதிலே பதிவாகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை பார்க்க போனேன். ரஅய்துஹு யன்குரு துராப் வகத் வாரத் துராபு ஃபீ பயாதி ஜஸதிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி கொண்டிருந்தார்கள். குழி தோண்டிட்டு இருந்தப்ப போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். இந்த இடத்தில் ஆடை இல்லாத வெறுமேலோடு, மேல் துண்டு மாத்திரம் வெறுமேலோடு இருக்கிறார்கள். மண் வெட்டுகிறார்கள். செம்மண் வந்து வெள்ளையான வயிற்றின் ஈரப்பகுதியில், வியர்வை பகுதியில் செம்மண் ஒட்டிய வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வந்ததை நான் பார்க்கிறேன். சொல்வது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தொழிலாளர்களில் ஒரு தொழிலாளி போல் கல் சுமக்கிற, மண் சுமக்கிற, இப்படி ஒரு அபூர்வ திறமையை உலகம் எங்கே பார்த்திருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மக்கள் தலைவர். குபாவிலே கல்லு சுமக்கிறார்கள், மஸ்ஜிது நபவிக்கு கல்லு சுமக்கிறார்கள். 33வது வயசிலே கஅபாவை கட்டுகிற போது கல் சுமக்கிறார்கள். கிடைத்த நேரமெல்லாம் மக்களுக்கு முன்னால் நானும் ஒரு களப்பணியாளன் என்று கல் சுமக்கிற தலைமையை உலகம் எங்கு பார்க்கும்? அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மற்றவர்களும் அறிவிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா மதீனாவில முஹாஜிர்கள்ல ஃபர்ஸ்ட் மௌத்தான சஹாபி. அடக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரடக்கம் செய்து விட்டு தலைமாட்டில் ஒரு கல்லு ஒண்ணு வைக்கணும். இப்போதும் மஸ்ஜிது நபவியில நீங்க பார்க்கலாம், ஒரு கல்லு வைப்பாங்கல்ல, இந்த கல்லு ஒண்ணு நல்ல கல்லா எடுத்துட்டு வாங்கப்பான்னாங்க. போனவர் ரொம்ப நேரமா வரல, எங்கன்னாங்க, வரல. அங்க பார்த்தா அவர் அந்த கல்லை தூக்குறதுக்கு முக்கிட்டு இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நடப்பது பக்யுல் கர்கதுல, ஜன்னத்துல் பக்யில போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சுருட்டுறாங்க. முட்டி முழங்கை வரைக்கும் கையை சுருட்டி விட்டு நீங்க நகருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கல்லை அந்த சஹாபி தூக்குவதற்கு கொஞ்சம் முயற்சித்து கொண்டிருந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டிலே நோண்டி அங்கே வைத்துவிட்டு உஸ்மான் இப்னு மதுஊனின் குடும்பத்தவர்கள் இங்கே அக்கம் பக்கத்திலே அடங்குவார்கள் என்கிற செய்தியும் சொன்ன நபிமொழியை பார்க்கிற போது மண் சுமந்த தலைவரை, கல் சுமந்த தலைவரை, மக்களோடு மக்களாய் உள்ள தலைவரை அபூ தல்ஹா
ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அப்துல்லா பிறந்த உடனே குழந்தையை எடுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில அவங்க எச்சிய வாங்கறதுக்காக, தஹ்னீக்கு செய்வதற்காக, பேரிச்சம்பழத்தை தொட்டு வாயில வைக்கிறதுக்காக குழந்தையை தூக்கிட்டு நான் ரசூலுல்லாஹ்ட்ட போனேன் சொல்றது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதுவும் அபூதாவுதுல இருக்கிறது. குழந்தைய கையில எடுத்துட்டு போய் ரசூலுடைய மடியில வச்சா அவங்க எச்சில் வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற தபரீக்குக்காக கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வைக்கிறதுக்காக நான் போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில இருந்தாங்க, வீட்டுக்கு வெளியில. பியதிஹி அல் மீசம் யஸிமு இப்ல ஸதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் என்ன பண்ணாங்கன்னா, கையில இந்த பைண்ட் பிரஷ், அடையாளம் போடுற பிரஷை வச்சுக்கிட்டு சதக்காவுடைய ஒட்டகம் எல்லாம் வரிசையா நிக்குது, அந்த ஒட்டகத்துக்கு சதக்கா ஒட்டகம்னு அடையாளம் போட்டுட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறிவிக்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் ஒரு தலைவர் பார்க்கிற வேலையா? இதெல்லாம் ஒரு எப்பா எல்லா ஒட்டகத்திலையும் நம்பர் போடுப்பா அப்படின்னா குர்பானி மாட்டுல நம்ம 1 2ன்னு போடுற மாதிரி நம்பர் போட்டு போறாங்க. ஜகாத்து சதக்காவுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தில் போய் இவங்க கையில பிரஷ் எடுத்துக்கிட்டு போய் இது சதக்காவின் ஒட்டகம், சதக்காவின் ஒட்டகம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறி போட்டு கொண்டிருந்தார்கள் என்கிற தகவல் எல்லாம் படிக்கிற போது மக்கள் தலைவர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் பொருந்தும். 1,16,000 பேர் என்று சொல்லுகிறார்கள் ஹஜ்ஜில, அன்னலாரோடு. எந்த நெரிசலும் வரல. நெரிசல்னாவே வேற பக்கம் போயிடுறீங்க. தமிழ்நாட்டினுடைய நெருக்கடி இப்ப அந்த மாதிரி இருக்கு. 1,16,000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் நஹர்ல துல்ஹஜ் பிறை 10ல கல்லறிவதற்கு வருகிற போது 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிற சூழ்நிலையில யாரும் எந்த நெருக்கடியும் வரல. ஹதீஸ்லயே வருதல்ல, ஒதுங்குன்னு யாரும் சொல்லல. லைஸ கீல இலைக்க இலைக்க வலா தர்துன் வலா ஹவாஉன் வரைத்து நபிய யர்மில் ஜம்ரா. நான் நபிகளாரை பார்க்கிறேன், கல்லறிகிறார்கள். ஓரம் போன்னு யாரும் சொல்லல, ஒதுங்கி போன்னு யாரும் சொல்லல, ஒருத்தர் மேல ஒருத்தர் உளுந்து எதுவும் நடக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில ஒருவராய் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பல நேரங்களில் தோழர்களோடு படுத்திருக்கிற நாயகத்தை ஐயுக்கும் முஹம்மத், உங்களிலே யார் முஹம்மது என்று வெளியூர்காரர் விசாரித்து தெரிந்துகிற அளவுக்கு தனி சிம்மாசனமும் தனி பந்தாவும் தனியாக பகட்டும் எதுவும் இல்லாமல் மக்களோடு மக்களாய் இருந்தார்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மிக உயர்ந்த மக்கள் தலைவர். அல்லாஹு அக்பர். காலமெல்லாம் ஒரு 2-3 ஆடைகள், அந்த ஆடைகளும் அன்பர்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டதை மறுத்தால் மனம் கோடுவார்கள் என்பதற்காக வாங்கி போட்ட ஆடைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஏழ்மையான தலைவர். நம்மால இன்னைக்கு போடுற ஒரு நாள் கோட்டு 12 லட்சம் ரூபாய். ஒரு நாள் கோட்டு. அன்பானவர்களே, உலகத்திலேயே மக்கள் தலைவர் என்கிற எல்லா தகுதியும் 1500 வருஷமாக வைத்திருப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் விரும்பாத தலைவர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு காலில விழ வந்தார்கள். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு காலில விழ வந்தார்கள். ஒட்டகம் சஜ்தா செய்ததை பார்த்துவிட்டு சில பேர் காலில விழ வந்தார்கள். எல்லா நேரங்களிலும் சொன்ன வார்த்தை ஒன்றுதான், ஹாதா மா தஃஅலுல் அஆஜிமு லிமுலூகிஹா வலஸ்து அன பிமலிகின் இன்னமா அன ரஜுலும் மின்கும். இது அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்வது, நான் அரசன் அல்ல, நான் உங்களில் ஒருவன். புகழ் விரும்பாத தலைமை. வேடிக்கையா சொல்லுவாங்க, அரசியல்வாதி இறந்து போயிட்டாரு, சுடுகாட்டுல கல்வெட்டு வைக்கிறாங்களாமா, கல்வெட்டுல ஏதாவது ஒரு வாசகம் எழுதணும், நல்ல ஒரு வாசகம் சொல்லுங்கன்னு யார்கிட்டயோ கேட்டதுக்கு குறும்புக்கார கவிஞர் சொன்னாதான், இப்படி எழுதி வை, தயவு செய்து இங்கே கைதட்டி விடாதீர்கள், இவர் எழுந்து விடுவார். கைதட்டலுக்கென்றே இருக்கிற தலைவர்கள், தன்னை புகழுவதை மாத்திரம் விரும்புகிற தலைவர்கள், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற தலைவர்கள். உலகத்திலேயே மக்கள் தலைவர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலமெல்லாம்
அடுத்தவர்கள் காசு தங்களின் பைக்கு வந்ததில்லை என்பதல்ல, பேர குழந்தையின் வாயிலே கூட தவறி விழுந்த பேரிச்சம்பழத்தை துப்பச் சொல்லி வெளியேற்றிய தலைமை அது. கடனோடு ஜனாசாவுக்கு வந்த போது சல்லுவாலா சாஹிபிக்கும் இவர் பணம் தராமல் வந்திருக்கிறார், பொருந்த முடியாது என்று சொல்லி தொட வைக்க மறுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவர்கள் மக்கள் தலைவர் என்பதை நிறுவுவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும், அத்தனை தகுதிகளும் நிரம்ப பெற்ற மக்கள் தலைவருக்கான 1500வது விழாவை கண்ணால் பார்க்கிற, அந்த சமயங்களில் கொண்டாடுகிற, அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளில் எல்லாம் இந்த சமகாலத்தில் வாழும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொடர்ந்து பேசவும், ஸலவாத்து சொல்லவும், அவர்களின் புகழை பாடிக்கொண்டே இருக்கவும், மறுமை வரைக்கும் இந்த உறவை தொடரச் செய்யவும் இறைவன் அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.